ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யும் நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் தினமும் வேலைக்கு வந்தார்கள். அதே ரூட்டீன், அதே வாழ்க்கை. ஆனால் அவர்களில் பலருக்கும் ஒரே ஒரு குறை இருந்தது. எங்களுக்கு growth கிடைக்கல, எங்களை யாரோ தடுத்து நிறுத்துறாங்க என்று அவர்கள் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஒருநாள் காலை அவர்கள் ஆபீஸுக்கு வந்தபோது நோட்டீஸ் போர்டில் ஒரு வித்தியாசமான அறிவிப்பு இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் இன்று இறந்துவிட்டார். அவரின் உடல் அவையறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதைக் கண்டவுடன் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். யார் அந்த நபர்? நம்ம growth-ஐ தடுத்தவர் யார் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். சிலருக்கு சிறிய சந்தோஷமும் இருந்தது. இப்போ நம்ம வாழ்க்கை மாறும் போல என்று. அனைவரும் மெதுவாக அந்த அவையறைக்குச் சென்று ஒரு வரிசையில் நிற்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று ஆர்வத்துடன் காத்திருந்தார்கள். முதலில் ஒருவன் உள்ளே சென்று பார்த்தான். ஒரு சில வினாடிகளில் அவன் முகம் மாறிவிட்டது. அதிர்ச்சி, சிந்தனை, அமைதி. அவன் எந்த வார்த்தையும் சொல்லாமல் மெதுவாக வெளியே வந்தான். அடுத்தவர் உள்ளே சென்றார். அவருக்கும் அதே நிலை. இப்படி ஒவ்வொருவரும் உள்ளே சென்று பார்த்தார்கள். ஆனால் வெளியே வந்தபோது அவர்களின் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. அவர்கள் யாரும் பேசவில்லை. அமைதியாக சிந்தித்துக் கொண்டே வெளியே வந்தார்கள். இது பார்த்த மற்றவர்கள் இன்னும் ஆவலாகினார்கள். அதுக்குள்ள என்ன இருக்கு என்று. இறுதியாக நீங்களும் அந்த பெட்டிக்குள் பார்க்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். மெதுவாக நீங்கள் உள்ளே பார்க்கிறீர்கள். அந்த பெட்டிக்குள் ஒரு கண்ணாடி இருக்கிறது. ஆம், நீங்கள் பார்க்கும் அந்த முகம் உங்களுடையதே. அதன் அருகில் ஒரு சிறிய வாசகம் எழுதப்பட்டிருந்தது. உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர் நீங்களே. அந்த ஒரு நிமிஷத்தில் உண்மை புரிகிறது. நம்ம வாழ்க்கையை தடுக்கிறவர் மற்றவர்களில்லை. நம்ம பயம், நம்ம சோம்பேறித்தனம், நம்ம சந்தேகம், அதுதான் நம்மை பின்னுக்கு இழுத்து கொண்டிருக்கிறது. நம்மால் முடியாது என்று நினைப்பதே நம்மை தடுக்கிறது. ஆனால் நம்மால் முடியும் என்று நம்ப ஆரம்பித்தால் அதே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நம்ம பழக்கங்களை மாற்றினால், நம்ம சிந்தனையை மாற்றினால், நம்ம வாழ்க்கையும் மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்கும். மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள். நீங்கள் மாற ஆரம்பியுங்கள். உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பியுங்கள். ஒரு நாள் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்களே உருவாக்குவீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே மனிதர் நீங்கள்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல மேலும் வீடியோக்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.